ரொம்ப அருமையான சின்ன வெங்காய தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த சின்ன வெங்காய தொக்கு இருந்தால் போதும். சாதத்துக்கு ஏற்ற சைடிச்சு சாதமும் தயிரும் இருந்தாவே போதும். சின்ன வெங்காய தொக்கு வச்சு நம்ம சாப்பிட்டுக்கலாம். இட்லி தோசைக்கு அருமையாக இருக்கும். இந்த சின்ன வெங்காயத்துக்கு எப்படி செய்யணும்னு நம்ம வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதை விட ஹைலைட் என்னென்னா, நம்ம இந்த சின்ன வெங்காய தொக்கில் சேர்ந்த தாளிச்ச சாதத்தை இதில் பெரட்டி சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருந்தது. நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அதை விட ஹைலைட் என்னென்னா, நம்ம அந்த சின்ன வெங்காயம் செஞ்ச தொக்கை அந்த தாட்சியில் போட்டு இந்த சாதத்தை போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டு தான் பாருங்களேன். கொண்டான்னு கேட்டுக்கிட்டே இருப்பீங்க. சின்ன வெங்காயம் தொக்கு செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். சின்ன வெங்காயத்தை நல்லா தோலை உரித்து நல்லா இது மாதிரி வெள்ளையை எடுத்து வச்சுங்க. அப்போ தான் வெங்காயம் தொக்கு நல்லாயிருக்கும். இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் வெந்தயம், ஜீரகம், மிளகு, கடுகு வறுத்து எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு கடுகு பொரியிற அளவுக்கு எடுத்துக்கங்க. இப்போ நம்ம அந்த உலக்கையில் வச்சு இடித்து எடுத்துக்கலாம். நல்லா இந்த அளவுக்கு இடித்து எடுத்துக்கங்க. ஒரு கடாயில் நல்லெண்ணெய் கொஞ்சம் நிறைய சேர்த்துக்குங்க. எண்ணெய் காஞ்சனே வெங்காயத்தை வதக்கலாம். நான் தொக்குக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துருக்கேன். இந்த தொக்குக்கு தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துங்க. இப்போ நம்ம பாதி வேக்காடை வதக்கி எடுத்துக்கலாம். வதக்கி எடுத்த பிறகு கொஞ்சம் ஆற வச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா ஒரு 5 நிமிஷம் வதக்கிட்டே இருங்க. வெங்காயம் சின்ன வெங்காயம் நல்ல வெங்காயமாக பார்த்து நம்ம தோலை நீக்கி எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுக்கணும். அழுகி லைட்டாக தோலெல்லாம் அழுகி போய் இந்த மாதிரிலாம் இருக்கிறதெல்லாம் காஞ்சி போயிருந்தால் அதெல்லாம் கொஞ்சம் நல்ல வெள்ளையாக உரித்து தோலை உரித்து எடுத்துக்கோங்க. போதும் இந்த அளவுக்கு வதக்குனது. இப்போ நம்ம ஆற வச்சுக்கலாம். இப்போ நம்ம இந்த வெங்காயம் தனியாக எடுத்து ஆற வச்சுக்கலாம். ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்கணும். குறப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. வெங்காயம் நம்ம ஆற வச்சிட்டோம். இப்போ மிக்ஸி ஜாரில் நம்ம குறப்பாக அரைச்சிட்டு வந்துடலாம்.
இந்த அளவுக்கு நல்லா குறகுறப்பாக அரைச்சிங்க. எண்ணெய் காஞ்சிச்சு, கடுகு ஒரு ஸ்பூன் போடுங்க. கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துங்க. அரைச்ச வெங்காயத்தொப்பை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம புளித்தண்ணி சேர்த்துக்கலாம். அரை ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்குங்க. இப்போ மிளகாத்தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்றபடி சேர்த்துக்குங்க. நல்லா கலந்துட்டுக்கலாம். நம்ம ஏற்கனவே வெங்காயம் வதக்கும் போது உப்பு சேர்த்தோம். இப்போ தேவையான உப்பு சேர்த்துக்கணும். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும். நம்ம இடிச்ச பொடி சேர்த்துக்கலாம். இது பாருங்க எண்ணெய் பிரிஞ்சு வருது. இப்போ இந்த சைடில் கொஞ்சம் வெல்லம் சேர்த்துங்க. நம்ம எண்ணெய் எந்த அளவுக்கு நம்ம சேர்த்துக்கிறோமோ, அதாவது அளவுக்கு மீறி சேர்க்க வேணாம், ஓரளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிட்டோம்னா வந்து ஒரு மாதம்னாலும் இது கெட்டு போகாது. சின்ன வெங்காயத்தொக்கு அது மாதிரி புளியும் அதே அளவுக்கு இருந்துச்சுன்னா நமக்கு சீக்கிரம் கெட்டு போகாது. முக்கியமாக நம்ம தண்ணி படாமல் பார்த்துக்கணும். தண்ணி போனால் பட்டா கெட்டு விடும். பாருங்க எண்ணெய் மிதந்து வரும் வெளியே. பாருங்க எண்ணெய் மிதந்து வருது. இந்த அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிட்டா தான் சீக்கிரம் கெட்டு போகாமல் இருக்கும். சின்ன வெங்காயத்துக்கு சாப்பாட்டுக்கு, இட்லி, தோசைக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். சாப்பிட்டு பாருங்கள். நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு அருமையான சின்ன வெங்காய தொக்கு ரெடி ஆயிடுச்சு.